எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை யோசிக்காங்க. சில வேளை இப்ப இருக்கிற உறவுகள், சில வேளை எதிர்காலத்துல விரும்புற உறவுகள் கூட அனுப்பி இருக்கலாம். என்ன சில வாய்ப்பு தெரியும், யாரோட காய்ச்சி கொண்டு போறீங்களோன்னு தெரியல. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? கஜிபன். ஓகே, பிள்ளைக்கு என்ன பேர்? எத்தனாவது பர்த்டே இன்னைக்கு? ஹாப்பி பர்த்டே. Happy birthday to you. Happy birthday. சரி, பிள்ளைங்க பிறந்த நாளுக்கு சர்ப்ரைஸா ஒரு சில கிஃப்ட் வந்திருக்குது. யார் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? என்ன உங்களுக்குள்ளே கதைக்காம எங்களுக்கு சொன்னாதான் எங்களுக்கு யாரா இருக்கும். எனக்கு அம்மாவா இருக்கும். அம்மா, நீங்க யார சொல்றீங்க? சரி பிள்ளைங்க, உங்களுக்கு பிறந்த நாளுக்கு ஸ்பைடர்மேன் வந்திருக்கிறார். நிறைய கிஃப்ட் எல்லாம் கொண்டு யார் அனுப்பியிருப்பாங்க பிள்ளைக்காக? யாரு? சக்கிக்குல கதை சரிப்பா. பிள்ளைக்காக சாக்லேட் பாஸ்கெட் வாங்கிட்டு ஸ்பைடர்மேன் வாங்கிக்கொள்ளுங்க. உங்களோட சைட்ல இருந்து அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பியிருப்பாங்க? எங்க சைட்ல எல்லாரும் இருக்காங்க. இங்க இருந்தாலும் ஸ்பெஷலா இருக்கட்டும்னு அனுப்பியிருக்கலாம். சில உங்களை கூட அப்படி பார்ப்பாம இல்ல பிள்ளைக்கு ஸ்பெஷலா ஒரு கிஃப்ட கொடுப்பான்னு சொல்லி கூட ஸ்பைடர்மேனை கூப்பிட்டுக்கலாம். என்ன சில உங்கள்கிட்ட காணாத எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி யாரும் அனுப்பியிருப்பாங்களோ? இருக்குமா? நிறைய இருக்கா? அப்ப யாரா இருக்கு முடியும் யோசிச்சு சொல்லணும். டென்ஷன் அடிக்க மாதிரி தான் கிடக்குது அண்ணாவை பார்க்கவும். சரி, பிள்ளைகளுக்காக வந்த அடுத்த கிஃப்ட பார்ப்போம். தர சொல்லி சரி உடச்சு பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி. ரெண்டு பேருக்கும் ரிமோட் கார் வந்துருக்கு. பிடிச்சிருக்கா தம்பி? பிடிச்சிருக்கா? அப்பா சொல்லுங்க, நிறைய நேரமா இதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை என்ன மாதிரி யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க. யார் அனுப்பியிருப்பாங்க? அனுப்புறதுன்னா அம்மா தான் அடிக்கிறீ. இப்படி அம்மா சொல்லாமலே கொஞ்சம் உங்கள்கிட்ட வைஃபின் சைட் யோசிச்சு பாருங்க. வைஃபின் சைட்ல எங்க போவோம்? இல்ல, எல்லாரும் இங்க இருக்கிறாங்க. சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் ஸ்ரீலங்கால இருந்து அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பியிருப்பாங்க உங்களுக்கு? எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை யோசிக்காங்க. சில வேளை இப்ப இருக்கிற உறவுகள், சில வேளை எதிர்காலத்துல விரும்புற உறவுகள் கூட அனுப்பி இருக்கலாம். என்ன சில வாய்ப்பு தெரியும், யாரோட காய்ச்சி கொண்டு போறீங்களோன்னு தெரியல. யோசிச்சு பாருங்க, அவங்க எல்லாம் அனுப்பி இருப்பாங்களான்னு சொல்லி. யாரும் இல்லை. அப்படி யாரும் இல்லையா? சரி, அப்ப இந்த இடத்துல நீ ஒரு ஆள் அனுப்புன்னு சொன்னா யார் அனுப்பியிருப்பாங்க? தங்கச்சி. தங்கச்சியோட பேர் கீதனா. சில வழி அவங்களாவும் இருக்கலாம். சரி, பிள்ளைக்கான அடுத்த கிஃப்ட் ஸ்பைடர்மேன் இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. சரி, பிள்ளைக்கா ஸ்பைடர்மேன் செருப்பு கொண்டு வந்திருக்கேன். யார் அனுப்பியிருப்பாங்க? சித்தியா? உங்களுக்கான அடுத்த கிஃப்ட் ஸ்பைடர்மேன் இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. உடுப்பு கூட ஸ்பைடர்மேன்லாம் வந்திருக்கு பிள்ளைக்கு. சரி, அப்ப சொல்லுங்க, பையன்ல யார் அனுப்பியிருப்பாங்க? ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து அனுப்புறேன்னு சொன்னா யாரா இருக்கலாம்? யாருமே இல்ல. அனுப்புற கிஃப்ட் அனுப்பினா சொன்னாக்க கவலைப்படக்கூடாது. ஐயோ நான் கண்டுபிடிக்க ஆகிட்டமே, அவங்களும் ரொம்ப கவலைப்படுவாங்க. அவங்களோட பேரை சொன்னா ஆகிட்டீங்கன்னு சொல்லி. இது கண்டிப்பா ஸ்பைடர்மேன் கேக் கொண்டு வந்திருக்காங்க. பிடிச்சிருக்கா தம்பிக்கு? அச்சாவா கேக்? ஸ்பைடர்மேன் ரொம்ப பிடிக்குமா? சரி, இப்ப சொல்லுங்க, கடைசி கிஃப்ட்டுக்கு வந்துட்டா. நீங்க சரியா ஆட சொல்லாட்டா கிஃப்ட் எல்லாம் திருப்பி எடுத்துட்டு போயிடும். பிள்ளைகளுக்கு வந்த கிஃப்டே மிஸ் பண்ணிடுவீங்க. அவங்க இங்க இல்ல, அவங்க இந்தியா போயிட்டாங்க. அதனால அவங்கள எதிர்பார்க்கிறீங்க. அவங்க செஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்ககிட்ட இது வேற இல்லையே. உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆக்கட்டி தான் வந்திருக்குது. நீங்க சொல்றீங்க இல்லையே இது வரைக்கும். சில வேளை உங்களை மிஸ் பண்ணி இல்ல அண்ணாவை மிஸ் பண்ணி கூட யாரும் அனுப்பி இருக்கலாம். உங்களோட வாழையெல்லாம் போயிட்டு இல்ல உங்களை பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி கூட அனுப்பி இருக்கலாம்.
அப்படியே யோசிச்சு பார்க்கணும். அப்படி யாரும் இல்லையே. சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் பிள்ளைக்காக அப்பம்மா அப்பப்பாட்ட இருந்து வந்திருக்குது. என்னன்னு கூப்பிடுற நீங்க அப்பம்மாவை? அந்த அப்பம்மா இல்ல, ராகி ராகி. உண்ட ராகி அப்பம்மாட்ட இருந்து வந்திருக்குது. என்ன சொல்ல போறீங்க அப்பம்மாக்கு? ராகி அப்பம்மா Thank you, என்ன அப்பம்மா. சொல்றீங்க? Thank you, Appa. Thank you. Thank you, Appa. நீங்க சொல்லுங்க. Thank you அப்பம்மா. Bye, Amma. சரி, பிள்ளைகளுக்கு கிஃப்ட் அனுப்பின உங்களுடைய அம்மா அப்பாக்கு என்ன சொல்ல போறீங்க? திடீரென்று இந்தியா போயிருந்தாலும் பிள்ளைகள பிறந்த நாளை கொண்டாடணும்ன்றக்கா இந்த இடத்துல கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க. அதே நேரம் நீங்க உங்களுடைய அத்தை மாமாக்கு என்ன சொல்ல போறீங்க? Thanks தம்பி. தேங்க்ஸ் மட்டும் தானே. எனவே இப்ப இருக்கிற மகிழ்ச்சியோட நீங்க காலந்தோறும் இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறதோட பிள்ளைக்கான பிறந்தநாள் வாழ்த்துக்களை உங்களுடைய அப்பம்மா அப்பப்பா சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் ஸ்பைடர்மேன் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்றேன். Thank ஹாப்பி you. பர்த்டே. அப்பம்மா லைன்லயே இருக்கிறாங்க, அவங்களுடைய காய்ச்சி கொள்ளுங்க. Hello. Oh, Happy birthday. thanks. Thank you சொல்லு. Thank you. ஹாப்பியா? Happy பிள்ளைக்கு ஹாப்பின்னு சொல்லு. சவுண்ட் சொல்லணும். Cake குத்திட்டேன். கேக் வெட்டிட்டு. கேக் வெட்டிட்டீங்களோ? வைங்க. அடி அப்படி விசுதுக்கல. பிடிச்சு கொடுங்க. யாரு இது? யாரு இது? யாரு இது? யாங்குட்டி Thank you சொல்லு. இதங்க Thank you. Thank you. Thank you அப்பா. Thank you madam. அப்பப்பாக்கு thank you சொல்லல அப்பப்பாக்கு. இந்த மாமா Thank you அப்பப்பா. இந்த மாமாக்கு சொல்ல மாமாக்கு thank you சொல்லுங்க. Yes.